பிரான்சிஸ்கோ நகரில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அள்ளித்தரும் அமெரிக்காவிற்கு வந்துள்ளதாக பெருமிதம். தமிழ் திரையுலகில் பாலியல் சீண்டல் தொடர்பாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை. குற்றச்சாட்டுகள் எழுந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் உறுதி. குடியாத்தம் அருகே பள்ளம் தோண்டிய போது வீட்டின் சுவர் இடிந்து விபத்து. கழிவுநீர் கால்வாய் பணிகளை மேற்கொண்ட போது நடந்த விபரீதம். கேரளாவில் பாலியல் தொல்லையில் சிக்கிய நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷை 5 நாட்கள் கைது செய்ய தடை. எர்ணாகுளம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. கேரள சங்கத்தினர் பதவி விலகியது கோழைத்தனமானது. பாலியல் புகார் விவகாரத்தில் நடிகை பார்வதி விமர்சனம். நடிகைகளிடம் தவறாக அணுகும் நபர்களை காலணிகளால் அடிக்க வேண்டும் என்று நடிகர் விஷால் ஆவேசம். தம்மிடம் நிறைய காலணிகள் இருப்பதாக விஷாலை சீண்டிய நடிகை ஸ்ரீரெட்டி. திருப்பதியில் லட்டு வாங்க இனி ஆதார் அட்டை அவசியம். கள்ள சந்தையில் லட்டுகள் விற்கப்படுவதை தவிர்க்க தேவஸ்தானம் நடவடிக்கை. வேளாங்கண்ணி மற்றும் சென்னை பெசன்ட் நகர் தேவாலயங்களில் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். லட்சக்கணக்கானோர் திரண்டு சிறப்பு பிரார்த்தனை. மன்னர் வகையறா படத்திற்கான கடனை திருப்பி தரக்கோரி வழக்கு. 3 கோடி ரூபாய் பணத்தை 18% வட்டியுடன் கொடுக்க நடிகர் விமலுக்கு நீதிமன்றம் உத்தரவு. பாரா ஒலிம்பிக் வில்வித்தையில் ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்ட ஷீதல் தேவி 2ஆம் இடம் பிடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேற்றம். காசாவில் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ராணுவம் மற்றும் ஹமாஸ் அமைப்பு சம்மதம். குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி செலுத்துவதையொட்டி 3 நாட்கள் மட்டும் ஒப்பந்தம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.